அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 31/12/2019. 31/12/2019. பிறந்த நேரம் 6:21 PM மேடம். 6:21 PM. பிறந்த இடம் ஐயா? 6:21. 21 PM தானே? ஆமாம், கரூர் மேடம். பிறந்த இடம் கரூருங்களா? ஆமாம் மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்ப ராசி மேடம், சதய நட்சத்திரம், மிதுன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? மேடம், பையன் பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா கொஞ்சம் நல்லா இல்லை. பையன் பிறந்ததுலேருந்து வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. இந்த பாருங்க, சூரியனும் சனியும் சேர்ந்தா தகப்பனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ராகு தசையில் மட்டும் வரும். ராகு தசை நடக்கும்போதே சூரியன் சனி ராகு எல்லாம் சேர்ந்துருக்குது. 9ஆம் இடம் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வளர்பிறை சந்திரனுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையில் 4ஆம் அதிபதி வலுவாகத்தான் இருக்கிறாரு. நீங்கள் பையன் பிறந்ததுனால தான் நல்லா இருக்காருன்ற வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். பையன் பிறந்த 4 வருஷம் ராகு திசையில ஓகோன்னு இருந்தேன் சார், சும்மா சொல்லக்கூடாது. 4 வருஷத்துல வாழ்க்கை நல்லா இருந்தது சார், எந்த பிரச்சனையும் இல்லை. குரு புத்தி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு பையன் சம்பந்தம் கிடையாதுங்க. இல்லைங்க சார், நான் இப்ப சனி இந்த 7.5 சனி ஏதாவது ஒரு நாள் பிரச்சனையா என்னமோ. நீங்க தலைகீழ எல்லாத்தையும் சொல்றீங்க. உண்மையை சொல்லப்போனா ராகு இந்த பையனுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ராகு இளம் வயதில் அதுவும் கேது சூரியன் சனி சேர்ந்திருந்தா ராகு தசை வரைக்கும் தான் தகப்பனுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அவனுக்கு நான் 2020-21 இருந்ததே கும்பராசிக்கு ஜென்ம சனி நடந்திருக்கு. சரிங்க சார். உங்க ஜாதக அமைப்புன்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்குல்லங்க. இல்லை, எனக்கு இதே மாதிரி 5 கிரக இருக்குதாங்க சார். அதைத்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃபெயிலியருக்கு, உங்கள் பாசிட்டிவ், உங்கள் நெகட்டிவ்க்கு புள்ள மேலே தூக்கி போட்டிங்கன்னா என்னங்க அர்த்தம்? இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே புள்ளைய தகப்பன் ஜாதகத்திலே இருக்கும். சூரியன் சனி ஒரு நிமிஷம் இருங்க. சூரியன் சனி சேர்ந்திருந்தாலும் கூட சூரியன் குருவும் சேர்ந்திருக்கிறது தகப்பனுக்கு உயிராபத்துகள் நோய் ஆபத்துகள் எதுவும் இல்லைன்றதை காட்டுது. அதுதான் சார் என்னோட கேள்வியா இருந்தது. பதிலுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறேன். நான் அதைத்தான் முன்னாடியே சொன்னேன். 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறார். 9ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்ப்பது தப்புன்னா கூட 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் தகப்பனுடைய உயிரை காப்பாற்றுவார். கண்டிப்பா சார். தகப்பனை இளம் வயதில் இழக்கக்கூடிய அமைப்புகள் இல்லவே இல்லை. அதுதான் சார் என் மனசுல போட்டு உலட்டலாக இருந்தது. அவ்வளோதாங்க. இது நீங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எனக்கு சில விஷயங்கள் டக்குன்னு தெரிஞ்சிருங்க. யாருக்குமே எனக்கு மட்டும் அதெல்லாம் கிடையாது. நான் எனக்கு தெரியும்னு சொல்றதே கர்வமான வார்த்தை. எந்த ஒரு நல்ல ஜோதிடருக்கும் சில விஷயங்கள் டக்குன்னு தெரிஞ்சிருங்க. இங்க 9ஆம் அதிபதி குருவோட, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த 9ஆம் அதிபதியாகிய சனி ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்து அப்படியே குருவோட அமைப்புலையும் இருக்கிறார். உங்களுக்கு சின்ன சின்ன பொருளாதார தடைகள் உண்டு. 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால தகப்பனுக்கு உறுதியாக கண்டம் இல்லை. சரிங்க சார். இப்போ நானும் ஜாதகம் தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பையனோட அமைப்பு படி நான் ஜாதகம் அந்த தொழிலெலாம் பண்ணால் நல்லா இருக்குங்களா ஐயா? ஏங்க நீங்களே ஜாதகம் பார்க்குறேன்றீங்க. என் பையனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன நோயின்னா கண்டுபிடிச்சி மருந்து கொடுன்னு கேட்குறீங்க. இல்லை சார், எனக்கு இந்த ஒன்று தாங்க சார் எனக்கு பிரச்சனை. இது நீங்கள் உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரல பாருங்க. தகப்பனுடைய அமைப்புகள் அப்படிலாம் பெரிய ஜென்மச்சனி முடிஞ்சிட்டதுனால உங்களுக்கும் ஏதாவது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ குருதசையில் சனி புக்தி நடக்கிறது 2029 வரப்போகிற குருதசை சனி புக்தி கூட தகப்பனுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். 2029 இந்த பையனை நல்லா வச்சுக்கிறதுக்கான தகுதி தகப்பனுக்கு கிடைச்சே ஆகணும்ன்றதான் உண்மை. குருதசையில புதன் புக்தி. பையனுக்கும் அப்பாவுக்கும் அம்மா கிட்ட நல்ல க்ளோஸா இருக்கான். பையன் அப்பா கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கான். இந்த வயசுலயே பாத்தீங்கன்னா மாதிரி 6-7 வயசு தாங்க ஆகுது. அதாங்க சார். இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் காட்டுதுல்ல, தூக்கி மடியில வச்சுக்கிறதுக்கு உங்களை யார் தடுத்தாங்க? இல்லை சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். நானா இழுத்துக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் உதடிக்கிட்டு அம்மா கிட்டே போய் உட்காடுறான். நான் ஒத்துக்கவே மாட்டேன். சிறு குழந்தை தாய்கிட்ட தான் யார் அதீதமாக அன்பாக பாசமாக காட்டுகிறார்களோ. இந்த பாருங்க, என் வீட்டு கதையவே நான் அப்புறம் சொல்லிடுவேன். சின்ன வயசுலேருந்து என் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சின்ன வயசுலேருந்து என் மேலே பாசமாக இருந்த பையனை பிடிச்சி இப்போ நீ இழுத்துக்கிட்டே ஒன்று மேலே தானே இப்போ பாசமாக இருக்கிறான்னு வாங்க. என்ன கதையா இருக்குது? 6-7 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அம்மா அதிகமா வீட்டுல அப்படிதான் சார் சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. பையன் உங்க மேலே வந்துட்டான்,
பையனை நீங்க இழுத்துட்டீங்க. எல்லார் வீட்லையும் அப்படித்தான். அப்போ பையனை பற்றி நம்ம குறை சொல்லலாமா? உயிராபத்துகள் கண்டிப்பாக கிடையாது. அருமையான யோக குழந்தை, புதனும் குருவும் சேர்ந்து இருக்குது. லக்னத்தை குரு பார்க்குறாரு, லக்னாதிபதி பார்க்குறாரு. குருதசை இனிமே நல்லா இருக்குங்களா சார்? குருதசை நல்லா இருக்கும், சனி தசை அதுவும் நல்லா இருக்கும். தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்திருக்கிறாங்க. 1, 9, 10 3ஆம் அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை. குரு மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா தகப்பனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வேற. தாய் தகப்பன் எல்லாமே இதை எடுத்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் சகோதரிக்கு என்ன சொன்னேன்? ஏமா சனி தசையில் உங்க அப்பா இல்லைன்னு. ஆமா சார், கண்டிப்பா. அட நீங்க வேற, எங்க அப்பா குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? பொத்துன்னு போச்சு லைவ். கண்டிப்பா கண்டிப்பா சார். எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் சகோதரிக்கு என்ன சொன்னேன்? ஒரு லேடிக்கு சனி தசை ஆரம்பிச்சிருக்கு, சனி தசையில் உங்க அப்பா இல்லையம்மான்னு. ஆமாங்க, சனி தசை ஆரம்பிச்சோன்னே எங்க அப்பா செத்து போனா இருந்துச்சு சொல்லிச்சா இல்லையா? இதாங்க ஜோசியம். இந்த இடத்துல அந்த கான்ஃபிடென்ட், நீங்களும் ஜோசியம் படிக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, கண்டிப்பா சார். அந்த படிநிலை அமைப்புகளை அப்படியே தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்துடணும். ஓகே சார், ஓகே. இந்த இடத்துல குரு மட்டும் இல்லைன்னா நீங்க இல்லை. சரி, வாழ்க்கை நல்லா இருக்குமா சார் பையனோட திரும்ப? அதெல்லாம் வாழ்க்கை, பையன் வாழ்க்கை நல்லாலாம் இருக்காது, பிரமாதமா இருக்கும். ஏன்னா வாழ்நாள் முழுக்க யோக தசைகள். இல்ல இன்னொரு குழந்தை ஏதாவது இருக்குமா சார்? வாய்ப்பு இருக்கா சார்? பையனுக்கு குழந்தை இருக்குமான்னு கேக்குறீங்களா? இல்ல சார், ஏதாவது இந்த பையன் ஜாதகப்படி சகோதரி இருக்குமா? 3ஆம் இடத்தை வளர்பிறை சந்திரன் பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு குழந்தை உண்டு. கண்டிப்பா சார். ஏன்னா இவனுக்கு இப்பவே 7 வயசு ஆயிடுச்சு. கண்டிப்பா. உங்களுக்கு இந்த இவனுக்கு 8, 9 வயசு ஆகும்போது ஒரு குழந்தை கண்டிப்பா உண்டு. 3ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை வளர்பிறை சந்திரனும் பார்க்குறாரு. 3ஆம் அதிபதி சனியோட சேர்ந்திருக்கிறதுனால தான் இளைய பிறப்பு கொஞ்சம் தாமதம். ஓகே சார், ஓகே சார். அதனால சும்மா பயப்படாதீங்க தயவுசெய்து. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆளை யோசிச்சு பார்க்கணும். இல்ல என் மனசு ரொம்ப நாளா உலட்டிக்கிட்டு இருந்த கேள்வி சார். நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என் ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். இப்ப நான் சிம்ம லக்னம், என் ஜாதகத்துல வந்து குருதசை புதன் புத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க சார். புதன் புத்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இப்படி தாங்க, இதுதாங்க உண்மை. நமக்கு ஒண்ணு நடக்க போதுன்னா உடனே பொண்டாட்டி பிள்ளை எல்லா ஜாதகத்தையும் பார்த்தணும். நிறைய பேர் வந்து சாரத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஆனா நீங்க சொன்னது எனக்கு கரெக்டா இருந்தது சார். சாரத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. நட்சத்திர சாரம், அந்த உப 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலனே வராது. என்னுடைய ஐயா, என்னுடைய பெரிய, என்னுடைய மேலான என்னுடைய குருநாதர் இந்த ஒரு வார்த்தையை அப்படியே சொன்னார். யோ அந்த கேபி சிஸ்டம் கணக்கை அழகா சொல்லுவானுங்கய்யா, பலனை தானேயா சொல்ல மாட்டானுங்க. பலனே அதுல வராதையா, கணக்கைத்தான் சொல்லுவானுங்க. இந்த உப உப உபயில் இருக்குன்னு சொல்லுவானுங்க. பலன் சொல்றது என்னன்னா சொல்ல மாட்டானுங்கன்னு. இதுதான் சாரம். பையன் வந்து இப்ப பூர்வீகத்துல எல்லாம் வருவானா சார் பின்னாடி? பையன் ஜாதகம் டாப்பா இருக்குதுங்க. நீங்க பையன் ஜாதகத்தை பேசவே வேண்டாம். 7வது கேந்திரத்தில் 5 கிரகங்கள், அதுல ராகு இல்லாமல் கேது கூடியிருப்பது, 9, 10 கூடியவர்கள் 1ஆம் அதிபதியோடு கூடியிருப்பது, நண்பரான மிகச்சிறந்த நண்பரான 2 பேர் கூட, ஒரு நண்பர் பெரிய நண்பர் அத்தியந்த நண்பர் சூரியனோடு லக்னாதிபதி கூடியிருப்பது, வாழ்க்கை முழுவதும் சனி தசை புதன் தசைன்னு மிக மிக முக்கியமான 20 வயசுல சனி தசையும் புதன் தசையும் வர்றது, சனியும் புதனும் சுபத்துவமாகி குருவோடு இருப்பது உங்க பையன் பெரிய அளவுல பிரமாதமா இருப்பான்றதை காட்டுது. சுக்கிரன் வேற 8ல இருக்கனால கொஞ்சம் பயம் சார். 5ஆம் அதிபதி 8ல போனா சுக்கிரதசை எப்பங்க வருது? வராது சார். வராது சார். சுக்கிரன் 70 வயசுக்கு மேல வருது. வந்தா என்ன, வராட்டி என்ன? கண்டிப்பா சார். சுக்கிரதசை வரும்போது, இவனுக்கு சுக்கிரதசை வரும்போது உங்க மருமக இல்லை, பரவாயில்லையா? அப்ப அந்த கிழவிக்கு 80 வயசா இருக்கும். ஒரு பலன் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத கணிச்சு தாங்க கவலைப்படணும். எனக்கு எல்லா விஷயத்துக்கும் விடை வந்துச்சு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பையன் நல்லா இருப்பாங்க, இந்த பையனுடைய அப்பாவும் நீங்களும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்